வணக்கம் நண்பர்களே. இந்தியன் எக்ஸ்பிரஸ் தமிழுக்காக நான் செல்வராஜ். டிசம்பர் 24 முன்னாள் முதல்வர் மக்கள் திலகம் எம்ஜிஆரோட நினைவு நாள் இருக்குது. ஸோ எம்ஜிஆரோட நினைவு நாளையொட்டி அதிமுக அவைத்தலைவர், தமிழக அரசியலில் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு தமிழ்மகன் உசேன் அவர்களிடம் நாம் எம்ஜிஆரின் நினைவுகளை அசைபோடும் விதமாக பல்வேறு தகவல்களை இங்கே கேட்டு தெரிந்து கொள்வோம். வாருங்கள் கேட்போம். சார், அதாவது வணக்கம் சார். வணக்கம். எம்ஜிஆரோட காலத்தில் அதிமுக மாவட்ட செயலாளராக இருந்தவங்கள எனக்கு தெரிஞ்சுப்போம். அதிமுகவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது நீங்கள். ஸோ எம்ஜிஆரோட உங்களோட நினைவுகளை கொஞ்சம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தமிழ் வாசகர்களுக்காக நீங்கள் பகிர்ந்துக்கோங்க இந்த நேர்காணலில். முதல்ல உங்களுக்கு எம்ஜிஆரோட அறிமுகம் ஒரு ரசிகராக எம்ஜிஆரை முதல்ல பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை அந்த எம்ஜிஆர் உங்களை ஒரு ஈர்த்த விஷயம் எப்படி, அந்த நிகழ்வு எப்படி நடந்ததுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். 1956 நான் மாணவனாக படிப்பை முடித்து எம்ஜிஆருடைய படங்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டேன். அது முதலாவதாக மலைக்கள்ளன், மர்மயோகி, மோகினி, மருதநாட்டு இளவரசி, இப்படிப்பட்ட படங்களை பார்த்து அதில் வருகின்ற அந்த புரட்சி தலைவரை எப்படியாவது நான் நேரில் பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன். அந்த விருப்பத்திற்கேற்ப அவரை சந்திக்கும் முன்னாலேயே அவருடைய ரசிகராக மாறினேன். அந்த ரசிப்பு தன்மை என்னை அவருக்காக ஒரு ரசிகர் மன்றத்தை அமைக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கியது. சொந்த ஊரில் நாகர்கோவில் அடிப்படையில் நான் நாகர்கோவிலில், என்னுடைய சொந்த ஊர் நாகர்கோவில். நான் நாகர்கோவில் மீனாட்சிபுரம் பகுதியில் பிறந்து வளர்ந்தவன். அந்த அடிப்படையில் நாகர்கோவிலில் இருக்கின்ற மாணவர்களை எல்லாம் அழைத்து எம்ஜிஆர் பெயரால் ரசிகர் மன்றம் ஒன்றை நாம் ஆரம்பிப்போமா என்ற கேள்வியை கேட்டேன். எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் நாகர்கோவில் நகர பூங்கா, அதை 1956 அது முனிசிபல் பூங்கா என்று அழைக்கப்படுகின்ற நகர பூங்காவில் மாணவர்களை அழைத்து வைத்து 1956 ஜனவரி மாதம் 26 குடியரசு தினம் அன்று மாணவர்கள் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் என்ற ஒரு அமைப்பை அங்கே உருவாக்கினோம். நாகர்கோவில் மாணவர்கள் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் என்ற அமைப்பை உருவாக்கி அதனுடைய செயலாளராக பொறுப்பேற்று ஏறத்தாழ 3 ஆண்டுகள் அந்த மன்றத்தினுடைய செயலாளராக இருந்து அதன் பின்பு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் அந்த ரசிகர் மன்றங்களை எல்லாம் உருவாக்கி கன்னியாகுமரி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளராக நான் பணியாற்றி ஏறத்தாழ 40 வருடங்களுக்கு மேலாக அந்த பொறுப்பில் பணியாற்றினேன். அதாவது என்னன்னா, நீங்கள் ஒரு ரசிகராக தான் பெரும்பாலும் எம்ஜிஆரோட ஆரம்பகால அவங்க எல்லாருமே எம்ஜிஆரை சினிமாவில் ரசிக்க ஆரம்பித்து அவரோட தொண்டர்களாக மாறினவங்க தான். எந்த கட்டத்தில் அதாவது இப்போ ரசிகர் சினிமாவில் நடிக்கிறவங்கள எல்லாரும் ரசிப்பாங்க. ஆனால் இவர் நம்மளோட அரசியல் தலைவர், இவர் தான் நமக்கு அரசியல் வழிகாட்டி, எல்லாம் அரசியல் தலைவருங்கிறத முடிவுக்கு எப்போ வந்தீங்க? அதாவது நாடோடி மன்னன் படத்தினுடைய விழா நடைபெற்றது. அப்போ நான் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளராக பொறுப்பேற்று எம்ஜிஆரை சந்திக்கின்ற வாய்ப்பை நான் மதுரையில் பெற்றேன். மதுரை தங்கந்தேட்டரில் நாடோடி மன்னனுடைய விழா நடக்கும். நேரில் பார்க்குறீங்க? நேரில் கூட்டத்தில் பார்க்குறீங்களா? நேரில் சென்று பார்த்து அவருக்கு கைகுலுக்கி நான் நின்னார் என்று சொன்னேன். மிக சந்தோஷப்பட்டார். எனக்கு ஒரு நாற்காலியை போட சொல்லி அந்த விழா நடத்துல சரோஜா தேவி, எம்என் நம்பியார், PS வீரப்பா போன்றவர்கள்லாம் வந்திருந்தார்கள். அந்த வரிசையில் எனக்கு ஒரு நாற்காலியை போட்டு உட்கார சொன்னார். நான் உட்கார்ந்து எம்ஜிஆரோட அந்த திரைப்பட விழாவிலே கலந்து கொண்டு அதிலிருந்து எம்ஜிஆர் வெறியனானேன். ரசிகராக மட்டுமல்ல, எம்ஜிஆருடைய வெறியனாரை நேரில் பார்த்தேன். அதற்கு பிறகு பல்வேறு தடவைகளில் எம்ஜிஆரை சந்திக்கின்ற வாய்ப்பு
திருநெல்வேலியில் எங்கள் வீட்டு பிள்ளை 100வது நாள் விழாவை நாங்கள் நடத்தினோம். அதற்காக வந்தார். அதற்கு பிறகு நாகர்கோவிலுக்கு வந்தார். நாகர்கோவிலுக்கு வந்து என்எஸ் கிருஷ்ணன் சிலை திறப்பு விழாவை அவருடைய கையாலே நான் திறந்து வைக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றேன். அது 1972 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நாகர்கோவில் மணிமேலை சந்திப்பில் குமரி மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்துடைய சார்பில் அந்த சிலையை திறந்து வைக்க வேண்டும் என்று அவரிடம் விருப்பம் தெரிவித்தேன். அவர் முதலாக சிலையை அமைப்பதற்கு 3001 ரூபா நிதி தந்ததும் அவர் தான். அது சத்யா ஸ்டுடியோவில் விஜயா வாகினி ஸ்டுடியோவில் வைத்து உருதாய் மக்கள் ஷூட்டிங் நடத்தி தந்தார். அதை வச்சு தான் என்எஸ் கிருஷ்ணன் அவருடைய சிலையை ஆரம்பித்து அவரை வைத்து தந்து அன்றைய தினம் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்த NV நடராஜன் அவர்களை அழைத்து வந்து அவருடைய தலைமையிலே எம்ஜிஆர் அந்த சிலையை திறந்து வைக்கின்ற ஒரு நல்ல பாக்கியத்தை கன்னியாகுமரி மாவட்டமே எதிர்பார்க்கவில்லை, தமிழ்நாடு எதிர்பார்க்கவில்லை. அந்த அளவில் மக்கள் கடலிலே மிதந்து வந்த மாதிரி அவர் வந்து மக்கள் NSKவோட சொந்த ஊரில் அவருக்கு சிலை, அதுதான் முதல் சிலை. அதற்கு பின்னால் வந்து புரட்சித் தலைவரோடு மிக நெருக்கமான புரட்சித் தலைவர் என்னை வாடா போடா என்று மட்டும் அழைப்பதல்ல, அவர் என்னை பிள்ளை என்றே எல்லா இடத்துலையும் சொல்வார். என்னுடைய பிள்ளை, என்னுடைய செல்லப்பிள்ளை 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 என்று. அந்த 72 காலகட்டத்திலும் சரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்னுடைய இல்லத்திற்கு வந்தார். அந்த சிலை திறப்பு விழாவின் போது இல்லத்திற்கு வந்தார். வந்து என் வீட்டிலே உணவருந்தினார். நான் ஓலை குடிசையிலே மீனாட்சிபுரத்தில் இருந்தான். அதற்கு பிறகு சிலை திறப்பு விழாவிற்கு பிறகும் இன்னொரு தடவை வந்தார். நேரடியான அரசியல் எப்போ சார்? இப்போ நீங்கள் வந்து முதல்ல மன்றத்தில் இருக்கிறீங்க, நேரடியான அரசியல் வந்து அதிமுக உருவான பிறகு தான் கட்சி பதவிக்கு வரீங்க? இல்லை இல்லை இல்லை, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் வந்து 9வது வட்டம், என்னுடைய வட்டம் வார்டு, அதில் நான் கிளைக்கழகத்துடைய துணை செயலாளராக இருந்தேன். திமுகவில் இருந்தேன். அதிலிருந்து தொடர்ந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்படி இருக்கின்ற நேரத்தில் தான் எனக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பொறுப்பை எல்லோரும் சேர்ந்து வழங்கினார்கள். அதற்கு பிறகு கிளைக்கழகத்துடைய செயலாளரானேன். திமுக கிளைக்கழகத்துடைய செயலாளர். நான் 58 வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் சீட்டை வச்சு கிளைக்கழகத்துடைய செயலாளர். தொடர்ந்து நான் புரட்சி தலைவரோடு, அன்றைய தினம் புரட்சி நடிகர் மக்கள் தலைவர் அவர்களோடு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பயணிக்க ஆரம்பித்து நல்ல பேரை நல்ல செல்வாக்கையும் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெற்றேன். அதற்கு பிறகு என்னை மாணவர் அணியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் துணை செயலாளராக பொறுப்பை வழங்கினார்கள் திமுகவில். அதை தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் தான் 72 வந்து இந்த சிலை திறப்பு விழா. 72 தலைவர் வெளியில் வர நீக்கப்படுறார். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்படுறார். அந்த காலகட்டத்திலே நான் அரசு போக்குவரத்து துறையிலே ஓட்டுநராக பணியாற்றி டிரைவராக இருக்கிறீங்க. அந்த பொறுப்பை எனக்கு வாங்கி தந்ததும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். எனவே நான் பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் 72 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி நண்பகல் 1 மணிக்கு நாகர்கோவிலிருந்து திருச்சிக்கு வரக்கூடிய விரைவு பேருந்தை நான் ஓட்டி வந்தேன். நாகர்கோவில் 1:10 அங்கே புறப்படும். அது 5:30 மணி அளவில் மேலூர் சந்திப்பிலே, மதுரை மேலூர் சந்திப்பிலே 2 பயணிகள் இறங்குகிறார். மொத்தம் 26 பயணி அந்த பேருந்தில் இருந்தார். 2 பயணிகள் அங்கே இறங்குகிறார். அதற்காக மேலூர் ரோட்டில் வண்டியை வரமா நிறுத்தி 2 பயணிகளை இறக்குறதுக்காக இருந்தேன். அந்த நேரத்தில் மேலூரில் பார்த்தால் ஒரு ஹோட்டல் முன்னால் கடுமையான கூட்டம் நிரம்பி வழிந்தது. நான் ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரனை கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க இவ்வளோ கூட்டம், என்னங்க விஷயம் அப்படின்னு. அது சண்டால கருணாநிதி எம்ஜிஆரை திமுகன்னு நீக்கிட்டாங்க, அது ரேடியோவில் சொல்கிறாங்க, அந்த ரேடியோ செய்தியை கேட்கறது இந்த கூட்டம். நான் அரசு பேருந்தை அந்த இடத்திலே 24 பயணிகளோடு நிறுத்திவிட்டு நடத்துகின்ற சொல்லி ஒரு வெள்ளை காயத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த இடத்திலே வைத்து காட்டு தர்பார் புரிகின்ற கருணாநிதி ஆட்சியில் இனி நான் ஓட்டுநராக பணியாற்ற விரும்பவில்லை, என்னுடைய ஓட்டுநர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு எழுதி
கண்டக்டர் கையில் கொடுத்தேன். அவர் என்ன தலைவராக எப்படி பண்ணுறீங்க, பேசஞ்சர்லாம் இருக்காங்க, பேசஞ்சர்லாம் வந்து எப்படியா எங்களை திருச்சியில் கொண்டு விட்டுருங்க சார், இனி ஒரு நிமிடம் கூட இந்த வண்டியில் நான் ஓட்ட மாட்டேன்னு சொல்லி. அது ஒரு உணர்ச்சியால் எடுத்த முடிவு அது. அது என்னுடைய உணர்ச்சி பொங்க அதை நான் செய்துவிட்டு அங்கேருந்து நான் டாக்ஸி பிடிச்சி நாகூர்களுக்கு வந்து இரவோடு இரவாக 111 எம்ஜிஆர் மன்றத்தையும் நாகூர்களில் ஆசாத் லாட்ஜின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த லாட்ஜி மாடியில் இரவோடு இரவாக சேர்த்து 2:45 மணிக்கு போட்ட முதல் தீர்மானமே தமிழ்நாட்டில் கருணாநிதியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லி போட்டுக்கிட்டு எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் செல்வாக்கோடு இருக்கிற காரணத்தால் தனி கட்சி துவங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை இரவு தீர்மானம். ஆமாம், இரவு 2:45 மணிக்கு அந்த தீர்மானத்தை போட்டு காலையில் 7 மணி அளவில் திருவனந்தபுரம் போய் அங்கேருந்து விமானத்தில் ஏறி சென்னைக்கு வந்தேன். இது வந்து அக்டோபர் 11 காலையில் நடந்தது. வந்து நேரம் வந்து ராமாபுரம் தோட்டத்துக்கு வந்தேன். புரட்சி தலைவர் அன்னைக்கு நீச்சல் குளத்தில் நீந்திக்கிட்டு சந்தோஷமாக தான் இருந்தார். சரி, என்ன பார்த்த உடனே வாடான்னு சொல்லிட்டு மேலே நீங்கள் அடுத்த நாள் 11 அக்டோபர் 10 அது 11 கட்சி ஓட்டி நிற்கிறத பற்றி அவர் எந்த பெரிய ஒரு பெரிய அளவில் பதட்டமோ அதனால அவர்கிட்ட ஒரு நான் தான் என்னங்க இப்படி வந்து இருக்கீங்க, சண்டால போய் கட்சியில் உங்களை நீக்கிட்டானு, பரவாயில்லடா விட்றா அப்படின்னு வா சாப்பிடணும்னு சொல்லிட்டு 2 பேர் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அவர் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன்னு என்ன நிற்க சொன்னார். நான் இந்த போட்டிக்குள்ளே அந்த என்ன அவர் சட்டையை மாற்றி வந்து காரில் ஏறினார். அம்பாசிடர் காரில் ஏறும்போது நான் சைடில் டோர் கிட்ட நின்றுட்டு இருந்தேன். ஏன் நின்றுட்டு இருக்கவா ஏற அப்படின்னா அந்த ஆள் சரின்னு சொல்லி நான் வந்து பின் சீட்டில் இடது பக்கம் அவர் வலது பக்கம் நான். அந்த அம்பாசிடர் காரில் நேரம் வந்து சத்யா ஸ்டுடியோ கிட்ட வந்து சத்யா ஸ்டுடியோ கிட்ட வரும்போது தான் லட்சக்கணக்கான மக்கள் ரோட்டில் படுத்து கிடந்து மக்கள் தலைவர் வாழ்க, பொன்மன செம்மல் வாழ்க, எம்ஜிஆர் வாழ்க, கருணாநிதி ஒழிக அப்படின்லாம் போஸ்ட் போட்டு உடனே காலிலேருந்து கீழே இறங்கி எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லி ரோட்டெல்லாம் மறித்து இப்படி படுக்காதீங்க, இங்கே தயவு செஞ்சு போங்க, வந்து எந்த இதுகளுக்கும் நீங்கள் ஆளாகாதீங்க, பார்த்துக்கலாங்க, இல்லை நீ தனி கட்சி துவங்கணும், உங்களுக்காக உயிரை கொடுக்க தயாராகணும், இல்லை இப்போ வயசான பொம்பளைகள் ஆம்பளைகள் எல்லாம் சரி நான் உள்ளே போய் முடிவு செய்யணுமா தயவு செஞ்சு எல்லாருடைய கையையும் பிடிச்சி கண்ணில் வச்சு அந்த கூட்டத்துக்கு மத்தியில் சத்யா ஸ்டுடியோ உள்ளே போகிறேன். உள்ளே போய் மேக்கப் ரூமில் உட்காந்துக்கிட்டு வந்து யாரெல்லாம் வந்திருக்காங்க பாடினார். அப்போ மோகனரங்க எம்பி, பம்மல் நல்ல எம்பி, அனகாபுத்தூர் ராமலிங்கம், நான் அப்படி ஒரு 9 பேர் தான் இருந்தோம். 9 பேர் இருந்தோன்னா மேக்கப் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு அனகாபுத்தூர் ராமலிங்கத்தை பம்மல் நல்லதுமே உள்ளே போட்டாங்க, மோகனரங்கத்தையும் உள்ளே போட்டாங்க. என்னங்க எல்லாம் தனி கட்சி துவங்கணும்னு சொல்கிறாங்க, இவனு சொல்கிறான், இவன் தீர்மானமே போட்டு கொண்டு வந்துருக்கான் அப்படின்னு என்னை காட்டி சொன்னேன். அவங்க எல்லாருமே அதை விரும்புகிறாங்க, இது நம்ம சும்மா இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லி அவங்கன்னு சொல்ல, சரி யாரெல்லாம் வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு விரும்புகிறீங்களோ எனக்கு ஒரு பதில் மனுவில் கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்லி உடனே பத்மநாபன் மேனேஜர் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து கூட பாடினார். பத்மநாபன் நாகூர் தான் இரணியல்கார், அதனால் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து வந்தாங்க. அங்கே வச்சு எல்லாருக்கும் எடுத்து அம்மா தானியாக வந்து தனி கட்சி துவங்கணும் சொல்லி அப்படின்னு சொல்லி புரட்சி நடிகரை வலியுறுத்தி மக்கள் தளத்தை வலியுறுத்தி இந்த கையெழுத்தை உளமாற போடுகிறோம்னு சொல்லி போட்டு 4வது கையெழுத்து என்னுடைய கட்சி. அப்போ நான் ஒரு முட்டு பின்னு இருந்து சட்டையில் அதை எடுத்து என்னுடைய கையில் குத்தி ரத்தத்தை எடுத்து அந்த ரத்தத்தை வச்சு 4வது கையெழுத்தான் நான் போட்டேன். போட்டு அப்படி நாங்கள் 9 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்தோம். அதைத்தான் அவரை வந்து மேய்ச்சலுக்கு வச்சு அதை பேசிக்கிட்டு சரி நாளைக்கு முடிவு பண்ணணும்னு போயிட்டார். அப்புறம் 12ஆம் தேதி வந்தார். 12 வந்து 2 மணி வரை உட்காந்தார். ஜனங்களை எல்லாம் பார்த்தாரு, கட்சிக்காரன் எல்லாம் பார்த்தாரு. அப்போ தான் முதல்ல ஒரு எம்எல்ஏ வராரு. கிட்டத்தட்ட மக்களோட பல்ஸை பார்த்து தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் மாவட்ட செயலாளர் ஆனது எப்போ சார்? ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மாவட்ட செயலாளர் கட்சி ஆரம்பித்த 3வது நாள் நான் தான் மாவட்ட அமைப்பாளர் என்ன தான் முதல்ல போட்டார், கன்னியாகுமரி மாவட்ட அமைப்பாளர். நீங்கள் வந்து என்னென்னா எம்ஜிஆரை வந்து அவரோட ரசிகராகவும் முதல்ல நீங்கள் சினிமா விழாவரை நெருங்கி போய் பார்த்தீங்க, அடுத்த மாவட்ட செயலாளரும் பார்த்துருக்கீங்க. அவரோட மாற்றம் வந்து எப்படி இருந்தது? அவர் முதல்ல அந்த நடிகராக தீவிரமான ஒரு நடிகராக இருக்கும்போதும் திரும்ப அரசியல்
ஒரு தலைவர் கட்சிக்கு தலைவரான அப்புறம் ரெண்டுக்கும் உள்ள மாற்றம் வந்து எம்ஜிஆர் மாற்றங்கள் ஒன்றும் மிக பெரிய மாற்றங்கள் ஒன்றும். ஏன்னா அப்போவே அவர் அரசியல் தலைவர் தான் கட்சியில் இருக்கும். கட்சியில் நடிகராக இருந்தது மட்டுமல்ல, அப்பவுமே வந்து அவர் அரசியல் தலைவர். திராவிட இயக்கத்தை வளர்த்ததில் அவருக்கு முழு பங்கு இருந்தது. திமுக வளர்ந்தது அவரால் தான். என்னை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக வளர்க்க காரணமே எம்ஜிஆர் தான். அவருடைய அயராது உழைப்போ, அவருடைய மக்கள் செல்வாக்கும், அவர் வந்து மக்கள்கிட்ட இருந்தக்கூடிய நெருங்கிய தொடர்பு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த அளவில் வளர்த்திச்சு. அது பேருந்துனாவே பல முறை சொல்லியது உண்டு. அப்படி வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வளர்ச்சியில் அவர் இருக்கும்போதே நாங்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்களும் இந்த இயக்கத்திற்காக அல்லும் பகல யாராவது பாடுபட்டிருக்கோம். அப்படி தான் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து அவர் அரசியல், அதாவது நடிகராக இருக்கும்போது எந்த அளவில் இருந்தாரோ அதை விட ஒரு மடங்கு மேலா போய் தான் மக்களுடைய செல்வாக்கை பெறுவதற்காக மக்களோட அந்யுன்யமாக இருந்த தலைவரில் அவர் தலைவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படித்தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். இப்போ அவர் வந்து ஏன்னா எம்ஜிஆர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சி நிர்வாகிகள் வந்து பெரிய அளவில் எம்ஜிஆரோட வரல. காளிமுத்து வந்தார், துரைராஜ் வந்தார், சவுந்தரபாண்டியன். எந்த எந்த நம்பிக்கை இருந்தது அந்த நேரத்தில் வந்து கட்சி நிர்வாகிகள் வந்து முழுக்க, அதாவது மெஜாரிட்டி வந்து கட்சி நிர்வாகிகள் வந்து திமுகவிலே இருந்துக்கிட்டாங்க, தனி கட்சி அதிமுக வரல. அப்போ எப்படி வந்து அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை அப்போவே தெரிஞ்சுதா? ஆமாம், மக்கள் செல்வாக்கு நீங்கள் வந்து கடல்னு சொல்கிறதா அல்லது புயல்னு சொல்கிறதா, அப்படிப்பட்ட மக்கள் வெள்ளம் எங்கே போனாலும் அவருக்கு அது. அவர் போகாமலே மக்கள் வந்து அவரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு எல்லா கிராமங்களையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கருணாநிதி எப்படியாவது தீய சக்தியை ஒழிச்சே ஆகணுங்கிற முடிவில் ஜனங்கள் வந்துட்டாங்க. மக்களுடைய எழுச்சியை பார்த்து தான் அவரே கட்சி ஆரம்பிக்கணுங்கிற முடிவுக்கு வந்தார். எந்த பகுதிக்கு போனாலும் அவருடைய மிகப்பெரிய செல்வாக்கை பார்த்து தான் மக்கள் இவ்வளவு நமக்கு ஆதரவாக இருக்காங்க, செல்வாக்கு தர்றாங்க, அதனால நம்ம கட்சி ஆரம்பிக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பித்தாங்க. இப்போ நீங்கள் அதாவது மாவட்ட செயலாளர் இருக்கும்போது அங்கே மாவட்டத்துக்கு வரக்கூடிய நிகழ்ச்சி அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்குதா? மாவட்ட அளவிலான கட்சி நிகழ்ச்சிகளுக்கு எம்ஜிஆர் வர்றது? அந்த பெரியார் நினைவு தூண் துவக்கிறதுக்காக வந்தார். கோட்டாரில் இருக்கு அந்த நினைவு தூண் அவர் தான் திறந்துச்சார். அப்போ சிறுசேமி திட்டத்துடைய துணைத் தலைவர். இது வந்து கட்சி தொடங்குறதுக்கு முன்னால் அப்போ கூட வந்திருக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்திருக்காரு. கட்சி ஆரம்பிச்சதும் அண்ணா விளையாட்டரங்கத்துக்கு நிதி பிடிக்கிறதுக்காக புரட்சி தலைவி அம்மாவுடைய டான்ஸ் ப்ரோக்ராமை ஒரு தான் திறந்து வாங்கினோம். நாகர்கோவில் ஸ்டேடியத்தில் அந்த நடன நிகழ்ச்சி மூலமா நிதி திரட்டி தான் அந்த ஸ்டேடியத்தை கட்டினார். நாகர்கோவில் அந்த காலகட்டத்தில் தான் கன்னியாகுமரியில் வச்சு என்னுடைய மூத்த குழந்தைக்கு பாத்திமா பேகம்னு பெயரையும் சூட்டினார் எம்ஜிஆர். 2 வருஷம் சேர்ந்து. ஆமாம், அந்த நிகழ்வுகள்லாம் அவர் வந்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போதே அவர் நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துருக்கிறார். எம்ஜிஆரோட தனித்தன்மை அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு வரை சொல்லிடுறது வந்து அவரோட வள்ளல் தன்மையை சொல்றாங்கல்ல. அந்த மாதிரியான நேரடியாக நீங்க பார்த்த நிகழ்வுகள் எப்படி? அவர் அந்த இல்லை, அவர் வந்து ஆட்களை குறிப்பாக வந்து அவருன்னெல்லாம் பார்க்க மாட்டார். அவரை தேடி யார் போனாலும் சரி அவர்கிட்ட கூப்பிட்டு வச்சு அவரே கேட்பார். எந்த ஊர்லேருந்து வர்றீங்க, எப்போ வந்தீங்க, சாப்பிட்டீங்களா, முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு விசாரிப்பார். நீங்கள் யார், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அவங்க வந்து சிலர் வரக்கூடிய அவங்க தன்னுடைய குடும்ப நிலையை ஏழ்மைகளை பற்றி சொல்லுவாங்க. சொல்லியாச்சுன்னா உடனே உள்ளே போய் என்ன செய்வார், ஒரு கவர் எடுத்து கொண்டு வந்து தருவார். அது எவ்வளோ இருக்குன்னா யாருக்கும் தெரியாது. அவங்க வெளியே கொண்டு போய் அதை எண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். அப்படி வந்து அவர்கிட்ட வந்து இந்த உதவி செய்கிறது மட்டுமல்ல, அவங்களுடைய தராதரங்கள் என்ன, அவன் யார், எவர், எப்படிப்பட்டவர், வறுமைப்பட்டவரா எப்படின்லாம் நல்லா புரிஞ்சு வந்து அந்யுன்யமாக எல்லாட்டையும் நல்லா பழகுவார். பழகி நிதி உதவிகளை செய்வார். யாருக்கும் நிதி உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். ஆமாம், அது வந்து வரக்கூடிய ஆட்கள் தன்மைகளை பொறுத்து. ஒரு பிரபலமான நடிகர், பிரபலமான தலைவர் அப்படின்னாலும் அவர்
கட்சி கட்டமைப்புங்கிறது அந்த காலத்தில் வந்து 70களில் வந்து ஆரம்பத்தில் வந்து காங்கிரஸும் வலிமையாக இருந்தது, திமுகவும் நல்ல வலிமையாக இருந்தது இல்லை. இந்த ஒரு கட்சி கட்டமைப்பை உருவாக்குறதுங்கிறது எம்ஜிஆருக்கு பெரிய சவாலாக இருந்தது அப்போ. இல்லை சவாலாக இருந்தாலும் கூட கட்சி கட்டுப்பாடுங்கிறத நல்ல உட்கார்ந்து வழிவகுத்து கொடுத்ததே அவர் தான். இல்லை ஒரு கட்டமைப்பு, ஏன்னா அவங்ககிட்ட நிர்வாகிகள் வந்து நிறைய கிடையாது. இல்லை அதாவது நிர்வாகிகள் இல்லைன்னா கூட அவர் கூட இருந்தவங்க பூரா நிர்வாகிகளாக அப்புறம் வந்து வந்தாங்க. ஆமாம், இவருடைய அமைப்பை பார்த்து மக்களுடைய செல்வாக்கை பார்த்து காளிமுத்திலிருந்து துரைராஜிலிருந்து சவுந்தரபாண்டியிலிருந்து எம்எல்ஏலாம் வரிசையாக வந்தாங்க. முதல்ல வந்தது 4 எம்எல்ஏக்கள் தான். அதுக்கப்புறம் வரிசை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவருடைய செல்வாக்கு எங்கே போனாலும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர், அடுத்தால அவர் தான் வரப்போறாருங்கிற சூழ்நிலைகள் எல்லாம் உருவாயிட்டு அதை பார்த்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது இயக்கத்தை வந்து கட்டுக்கோப்பாக வைக்கிறதுல அவர் வந்து திறம்பட வந்து செயல்படக்கூடிய ஒரு தலைவர். அண்ணாவுக்கு அடுத்ததாக ஒரு இயக்கத்தை எப்படி நடத்தணும், தொண்டர்களை எப்படி வைக்கணும், தலைவர்களை எப்படி வைக்கணுங்கிற அந்த வழிமுறைகள் எல்லாம் நல்லா தெரிஞ்சவர். அதனால தான் அந்த இயக்கம் வளர்ந்தது. முதல் தேர்தலே வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தலே அன்னைக்கு அமைப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 6வது மாசத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்ச 6வது மாசத்துல திண்டுக்கல் தேர்தல். அந்த திண்டுக்கல் தேர்தல் நேரத்தில் கட்சி அமைப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது இல்லை. ஆனாலும் வந்து கட்சி தோழர்கள் எல்லாம் அணிவகுத்து வந்து அன்னைக்கு அந்த தேர்தலில் வேலை செஞ்சு பத்தலை கொண்டு ஆறுமுகம் தன்னுடைய உயிரை கூட கொடுத்து திண்டுக்கல்ல நம்ம வந்து 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் புதுசாக போட்ட மாயை தவிர வெற்றி பெற வைக்கிறோம். அது கட்டமைப்பு இல்லாத ஒரு இயக்கம். அதிமுக அன்னைக்கு கட்டமைப்பு இல்லாத இயக்கம். முதலாவதாக இரட்டை இலையை அறிமுகப்படுத்தி நடந்த முதல் தேர்தல். அதில் மக்கள் செல்வாக்கோட 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை அன்னைக்கு கட்டும். அது புரட்சி தலைவருக்காக உள்ள வெற்றி. இப்போது சினிமா துறையில் இருந்து உங்களை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு பிறகும் தொடர்ந்து நிறைய பிரபலங்கள் வந்து சினிமா துறையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய ரசிகர்கள், இன்னைக்கு விஜய் வரை சொல்லலாம். நம்ம நிறைய வந்து இந்த மாதிரி சினிமா துறையிலேருந்து அரசியலுக்கு வர்றவங்க வந்து அதிக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. சிவாஜி கணேசன், பாக்யராஜ், டி ராஜேந்திரன், இப்படி நிறைய பேர் சொல்லலாம். நம்ம சரத்குமார், விஜய், இப்படி நிறையா சொல்லலாம். எல்லாரும் முயற்சி பண்ணியிருக்காங்க. நிறைய லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. எல்லா நடிகர்களுக்குமே லட்சக்கணக்கான. பட் ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டமைக்கிறதுல வந்து எம்ஜிஆர் வந்து எப்படி வித்தியாசமா இருந்தார், வேற யாராலையும் இதுவரை இன்னும் முடியலையே. எம்ஜிஆர் எப்படி அதில் வித்தியாசமா இருந்தார்? அது என்ன வித்தியாசம்னு சொன்னா, புரட்சி நடிகரை பொறுத்தளவு வெறும் சினிமா நடிகராக மட்டும் இருக்கல, மக்களுக்கு சேவை செய்யறதுலேருந்து, தேசிய ஒருமைப்பாட்டிலிருந்து, திராவிட வளர்ச்சியை எப்படி கொண்டு வரணும், மக்களோடு நம்ம எப்படி மக்களாக இருக்கணும், மக்களுக்கு என்னென்ன நம்ம தேவையோ அதை செய்யணும் அப்படிங்கிற மக்கள் சேவையில் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்த ஆரம்பித்தார். ஒரு நடிகராக மட்டும் இல்லை, ஒரு நடிகராக இருக்கும்போதே மக்களுக்கு என்னென்ன தேவையோ, மக்களுக்கு நம்ம தேடி வரக்கூடியவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதனால இந்த தேசிய ஒருமைப்பாட்டையும் அவர் கவனித்தார். ஜாதி மதம் இதுகள்லாம் அவர்கிட்ட கிடையாது. அந்த அடிப்படையில வந்து ஜனங்கள் மத்தியில் அவரை வந்து ஒரு நடிகராக மட்டும் பார்க்கல. எம்ஜிஆரை வந்து ஒரு நடிகராக மட்டும் பார்க்கல, ஒரு தலைவராட்டும் பார்த்தாங்க அந்த காலங்களில். ஆமாம், அண்ணா போன கார்லேயே வந்து இந்த கொடி பறந்தாச்சுன்னா எம்ஜிஆர் கொடி பறக்குன்னு தான் சொல்லுவாங்களே தவிர திமுக கொடி பறக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவில் எம்ஜிஆருக்கு ஒரு நல்ல பேர் போல வந்து அவர் திரைப்படத்தின் மூலமாக மட்டுமல்ல, நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக தன்னை உயர்த்தி கொண்ட ஒரு தலைவன். ஆமாம், அதுதான் எம்ஜிஆர். இன்னைக்கு இருக்கவங்க படத்தை மட்டும் நம்பிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் வந்து திரைப்படத்தையோ ரசிகர்களையோ மட்டும் நம்பல, இந்த நாட்டு மக்களையும் நம்பணும். அன்னைக்கே வந்து அவர்கள் ரசிகர்கள் லட்சம் இருந்தாலும் கூட மக்களுடைய செல்வாக்கு இருந்தது. அதனால்தான் அவர் இந்த ஒரு இயக்கத்தை வந்து கட்டி காப்பாற்ற முடிஞ்சு, திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்க்க முடிஞ்சது. அதனால மக்களோடு மக்களாக இருந்ததால மக்களுடைய செல்வாக்கும் ரசிகர்களுடைய செல்வாக்கு இருந்த காரணத்தால் தான் தனி கட்சியே துவங்கினார். வெறும் ரசிகர்களை நம்பி மக்களை பற்றி மக்களோட ஆதரவு இல்லாமல் வெறும் ரசிகர்களை நம்பி வர்றதுங்கிறது வந்து, வெறும் ரசிகர்களை நம்பி மட்டும் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கல. மக்கள் செல்வாக்கு நமக்கு இருக்குன்றது மக்களையும் நம்பி ரசிகர் மன்றத்தை பயன்படுத்தி பயன்படுத்திச்சார். அதுதான் எம்ஜிஆருக்கு பிறகு வந்து
செல்வி ஜெயலலிதா வந்து இந்த இயக்கத்தை வந்து பெரிய அளவுக்கு வளர்த்து எடுத்தாங்க. பட் இன்றைக்கும் வந்து எம்ஜிஆரோட ஒரு அந்த அந்த வழிகாட்டு அடிப்படை வந்து அதிமுகவில் இருக்குதுல்ல, எம்ஜிஆர் தொண்டர்கள். அது எப்படி சார் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து எம்ஜிஆர் எப்படி பார்க்குறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னைக்கும் எம்ஜிஆரை பார்க்குற இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள் வந்து நான் பார்க்குறேன். அதிமுகவில் இன்னைக்கு எம்ஜிஆர் பேரை சொல்லியாச்சுன்னா தான் கிளாப்ஸே அடிக்கும். இளைஞர்கள் சொல்கிறேன், இன்னைக்கு உள்ள இளைஞர்கள். இப்போ நான் எல்லாம் மேடையில் பேசியாச்சுன்னா எம்.ஜி. வா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கடுமையான கிளாஸ் அடிக்கிறேன். வேற யாருக்கும் அந்த கிளாஸ் இல்லை. நான் இப்போ பொதுக்குள்ள கூட நான் பேசினேன். நான் 18 நிமிஷம் பேசினேன். கடுமையான கிளாஸ். அந்த எம்ஜிஆருங்கிற 3 எழுத்துக்கு அந்த கிளாஸ் இருக்குது இன்னைக்குள்ள இளைஞர்கள். அப்போ எம்ஜிஆரை பார்க்காதவங்க, எம்ஜிஆர் காலத்தை பிறக்காதவங்க எல்லாம் இன்னைக்கு எம்ஜிஆர் பேர் சொன்னாலே இன்னைக்கு வரைக்கும் செல்வாக்கு இருக்குன்னு சொல்லியாச்சு. அந்த 3 எழுத்துக்கு இன்னைக்கும் செல்வாக்கு. இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து எம்ஜிஆரோட படங்களை ரொம்ப பார்க்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. எப்படி எம்ஜிஆர் போய் சேர்ந்துருக்கிறாரு அவங்ககிட்ட? எந்த வகையில் போய் சேர்ந்துருக்கிறாரு? இல்லை என்ன வகையில் சேர்ந்துருக்காருன்னா இந்த இயக்கம் அதிமுகவுடைய வரலாறு. அதிமுக உருவாக்கியது எம்ஜிஆர், ரெட்டையில கொண்டு வந்தது எம்ஜிஆர், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது எம்ஜிஆர், மந்திரிகள் ஆக்குனது எம்ஜிஆர், எம்எல்ஏ ஆக்குனது எம்ஜிஆர்னு சொல்லி இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு அவ்வளவு தெரியுது. அதனால இளைஞர்களுக்கு எம்ஜிஆரை சொல்லியாச்சுன்னா ரொம்ப வேகமாக தலைவர் காலத்தில் இருந்த மாதிரியே இன்னைக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. அது நான் கண்கூடா பார்க்குறேன். ஆமாம், நான் போராட்டங்கள்ல எல்லாம் பார்க்குறேன். இளைஞர்கள் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஆமாம், அதிமுகவுக்கு இன்றைக்கும் வந்து எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு தலைவரோட அடையாளம், அந்த தலைவரோட லீகேசின்னு சொல்லலாம், அந்த தலைவர் மீதான ஒரு பற்று, மக்கள் வச்சுக்கக்கூடிய பற்று வந்து பெரிய உறுதியாக இருக்கு, தேவையாக இருக்குது. ஆமாம், தேவையில்லை. அது ஒரு இயக்கம் வந்து தொடர்ந்து ஆமாம் இன்னைக்கு பயணித்துட்டு இருக்கோம்னு எம்ஜிஆருங்கிற சரி அந்த 3 தான். நீங்க தனிப்பட்ட முறையில் எம்ஜிஆரோட பழகி இப்ப தலைவர் இல்லைங்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய மனக்குறைவு தான், வேதனை தான். காரணம் ஒரே பிளேட்ல நாங்க சாப்பிட்டோம், ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம். என்னுடைய ஓலை வீட்டிலே 3 தடவை வந்திருக்கிறாரு. 3 தடவை என்னுடைய வீட்டில் வந்து தேநீர் அருந்திருக்காரு, சாப்பிட்டுருக்காரு. ஆமா, என்னுடைய வீட்டுக்கு வந்ததே தந்தை பெரியார் தான். அதுக்கப்புறம் பேரஞ்சர் அண்ணா வந்திருக்காரு. காரணம் என்னன்னா, ஏன் வந்து என் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லியாச்சு. அப்பவுமே எங்கள் அப்பா வந்து திராவிடக்கலாம், அப்படி தீக்காதான். ஒரு பெரியாருடைய பிரபலமான தலைவர்கள், நாடறிஞ்ச தலைவர்கள்லாம் ஓலை குடிசையிலே வந்து சாப்பிடுற இது வந்து அந்த ஒரு காலகட்டம் வரதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அது எப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல செம்மாங்குளம், இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டா இருக்கு செம்மாங்குளம். அந்த செம்மாங்குளத்து மைதானத்தில் தான் எந்த பொதுக்கூட்டமும் போடுவாங்க. அனுமதி அங்கதான். அப்போ அங்கே நடக்கிற பொதுக்கூட்டத்துக்கு வரணும்னா என் வீடை தாண்டி தான் போகணும். அப்போ என் வீடு ஓலை வீடு, அதில் திண்ணை போட்டுருவோம். எந்த தலைவர் வந்தாலும் அந்த திண்ணையில் வந்து உட்காருவாங்க. உட்காரும்போது எங்கள் அப்பா வந்து துண்டு போட்டு வரவேற்பார். அப்படியே பெரியார் வந்தார், முதல்ல பெரியார் வந்து உட்கார்ந்தாரு. எங்கள் அப்பா துண்டு போட்டு அப்படின்னு, இது யாரு பையன் அப்படின்னு என்ன காட்டார். என் பையன் தான், ஒரே பையன் தான். சரி தம்பி, உங்கள் அம்மாட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் சுக்கு நீர் கொண்டு வரனார். அம்மா சுக்கு நீர் போட்டு கொடுத்தாங்க, சுக்கு நீர் சாப்பிட்டாரு. அந்த படிக்கட்டெல்லாம் அப்போ கிடையாது, குளம், சகதி. என்னுடைய கையையும் பிடிச்சிக்கிட்டு தான் பெரியார் அந்த மேடைக்கு போனார், என்னையும் கூப்பிட்டு போனார். நானும் பெரியார் கூட போனேன். டவுசர் போட்ட காலம். அவருக்கு கருப்பு துண்டை கொண்டு போட்டாங்க. அந்த துண்டை எடுத்து என்ன பக்கத்தில் வர சொல்லி என் கழுத்துலேயே போட்டார். அந்த வயசு அந்த துண்டு இன்னைக்கும் வந்து எங்கள் வீட்டில் வந்து கிழிஞ்ச துண்டாக இருந்தாலும் அதை வச்சிருக்க இருக்கிறாங்க. அப்படி தந்தை பெரியார் வந்த காலம். 58 பேரஞ்சர் அண்ணா வந்தார். அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து காலைல டிஃபன் பண்ண சொல்லி டிஃபன் சாப்பிடல. ரெண்டு இட்லி வச்சாலும் ஒரு இட்லியை சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்ருப்பேன். புரட்சி தலைவர் 3 இடம் வந்து அவரே என்ன செய்வார், சமையல் இதுக்குள்ளே போயிடுவார், சமையல் அறைக்குள்ளே. ஆமாம், சமையல் அறைக்குள்ளே போய் அவரே ஒவ்வொரு சட்டியாக பார்ப்பார் என்ன இருக்குது. அது ஒரு நாள் மீன் குழம்பு இருந்தது. இது என்னன்னு எங்கள் அம்மாட்ட கேட்டார். அது வந்து நெய் மீன். நெய் மீன்னா சீலா மீன் ஆம்பார். ஆமாம், சீலா மீன். உடனே இவரே கரண்டி போட்டு அந்த குழம்பு எடுத்து வச்சு ஒரு துண்டு மீனையும் எடுத்து வச்சு துண்டில் சாப்பிட்டார். அப்படின்னா மேலே பூரா ஓலை குடிசையில் அவ்வளோ தொண்டர்களும் வந்து எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு மேலே. அப்போ இங்கே கீழேன்னு சொல்லுவார், எப்பா ஓலை விடு உசேன் விடப்பா, நீங்கள் கீழே இறங்கியிருக்கேன், நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லுவார்.
இந்த காலகட்டம்லாம் எண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி மதுரையில் பாண்டியனில் தங்கி இருக்கும்போது அவரும் நானும் ஒரே பெட்டில் படுத்தோம். அந்த வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. ஆமாம், நான் பயந்து அவர் பக்கத்தில் படுத்திருந்தேன். எங்கே திடீர்னு என்னெல்லாம் அடிச்சு கிடிச்சு போடுவாரோன்னு. ரொம்ப அப்படியெல்லாம் புரட்சி தலைவரோட நெருங்கி பழக இன்னைக்கு யாராவது ஏதாவது தவறு பண்ணா அடிச்சிருவாரு, அடிப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் பேச்சு உண்டு இல்லை? ஆமாம் ஆமாம். அப்படிப்பட்ட அந்த புனித தலைவருடைய புகழ் பாடி இன்னைக்கும் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றிட்டு இருக்காங்க. சரி சார், ரொம்ப நன்றி சார். உங்கள் எம்ஜிஆர் தொடர்பான உங்கள் நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கிட்டே ரொம்ப நன்றி. நன்றி சார். ஒன்று சொல்லிடுறேன். அதாவது இன்னைக்கு இருக்கிற இயக்கம் புரட்சி தலைவருடைய பெயரை சொல்லி இந்த இயக்கம் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னா அதை கட்டி காப்பாற்றி இருக்கிறதுல இன்னைக்கு எடப்பாடியார் மிக அக்கறையோட தீவிரமாக எம்ஜிஆருங்கிற அந்த பெயருக்கும் புரட்சி தலைவர் அம்மாங்கிற பெயருக்கும் எந்த களங்கங்களும் வராமல் தொண்டர்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கோட இந்த ரெண்டு பெயரையும் வச்சு இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றிட்டு இருக்காரு. அதையும் நம்ம சொல்லணும் இல்லையா? என்ன அப்படி இந்த இயக்கத்தை நல்ல முறையில் வளர்த்திக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய பேட்டிக்கு என்னுடைய அன்பு நண்பர் செல்வராஜை சந்திக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த எல்லா வல்ல இறைவனுக்கு நன்றி. ரொம்ப நன்றி சார். எம்ஜிஆரோட நினைவுகளை ரொம்ப பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார்.